ஆந்திராவில் பழமேரின்னு ஒரு இடம். சரி, அந்த இடத்துக்கு போனால் அந்த லக்குவான், கை கால் வலி, மூட்டு வலி, அப்புறம் இந்த ஸ்ட்ரோக் வந்ததெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப நாளாக பேசினுக்கிறாங்க. ஒரு அம்மா நாங்கள் போனோம்னு சொன்னாங்க. ஏஜ் 97 வயசு ஆகி போச்சு, அவங்க கை கால் வலிக்குது, அந்த வயசில் கண்டிப்பாக அவர் போனோம்னாங்க. சரி, நான் அவங்க கூட போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன். என்ன தான் நடக்குதோ பார்க்குறான்னு. நான் அவங்களால கியூ வெர்ஷன் நிற்க முடியல. நான் தான் கியூ வெர்ஷன் நின்று ஒரு 1500 கொடுத்தேன். அதில் ஏதோ ஒரு கேரி பேக்கில் ஏதோ 4-5 மருந்து போட்டு கொடுத்தாரு. டானிக் மருந்து மாதிரி ஒரு பவுடர் மாதிரி போட்டு கொடுத்தாரு. அந்த அம்மா கஷாயம் மாதிரி ஏதோ 2 இது கொடுத்தாங்க. உண்மையிலேயே அது எனக்கு பிரச்சனை இல்லை. உண்மையிலேயே அவங்க கொடுக்குற அந்த கஷாயம் மருந்து உண்மையிலேயே அவங்க உடம்பை சரி பண்ணுமா? உண்மையிலேயே அவங்க எழுந்திரிச்சு நடப்பாங்களா? உண்மையிலேயே அந்த மருந்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? அந்த மருந்துக்கு அங்கீகாரம் இந்தியா மருத்துவத்துறை கொடுத்துருக்கா, ஆந்திரா மருத்துவத்துறை கொடுத்துருக்கா, இல்லை பெங்களூர் மருத்துவத்துறை கொடுத்துருக்கா, இல்லை கேரளா மருத்துவத்துறை கொடுத்துருக்கா, இல்லை தமிழ்நாட்டு மருத்துவத்துறை கொடுத்துருக்கா? எனக்கு இது சந்தேகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த மக்கள் தான் அதிகமாக வராங்க. பெங்களூருக்கார் எக்கச்சக்கமாக வராங்க, தமிழ்நாட்டுக்கார் எக்கச்சக்கமாக போகிறாங்க, ஆந்திராக்கார் கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. அங்கே இவங்க கொடுக்குற மருந்து உண்மையிலே போலியா? ஏன்னா ஆந்திராவுக்கு இப்போ இங்கேருந்து போகிறோன்னா ஆந்திராவில் இருக்கிற அரசாங்கத்தை நம்பி தான் போகிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஆந்திரா அரசாங்கம். இந்த பழமேரியில் கொடுக்குற மருந்து உண்மையிலேயே குணப்படுத்துதா, இல்லை எதே ஒரு கஷாயத்தை கொடுத்து மக்கள் கிட்ட காசு பிடுங்குறாங்களா? இது பழம் ஏரியா, காசு பிடுங்கும் ஏரியா. அதை தயவுசெய்து இந்தியா மருத்துவத்துறை அமைச்சகம் இதை கண்காணிக்கணும். ஏன்னா தெருவுக்கு ஒருத்தன் ஆரம்பிச்சுக்கிறான், என்னத்தான் ஆரம்பிக்கிறான்னு தெரியல. அதை குடித்து பல பேருக்கு உயிர் போட்டு பின்னாடி பல குழந்தைகள் இறந்து விட்டது. 80,000 குழந்தைகள் இறந்து விட்டது, 60,000 குழந்தைகள் இறந்து விட்டது. கை கால் வலி வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இப்போ கிட்னி பாதிப்பு, அந்த பாதிப்பு. அப்புறம் தான் நீங்கள் டிவியில் போடுறீங்க, கைது பண்ணுறீங்க, ஒரு அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 50 வருஷம் நடத்தியிருந்துப்பான், 60 வருஷம் நடத்தியிருந்துப்பான், 100 வருஷத்துக்கிட்ட நடத்தியிருந்துப்பான். டக்குன்னு போனால் அதெல்லாம் போலின்னு சொல்லி அப்போ தான் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ இவ்வளோ நாளாக மருந்து குடித்த மக்களுடைய நிலை என்ன? இவ்வளோ நாளாக அந்த மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்போ எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பான், எத்தனை தலைமுறையை செத்துருப்பான்? தயவுசெய்து அந்த இடத்த ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் மக்களுக்கு தான் நல்லது தான் செய்யறதில்ல, உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த மருத்துவத்திலேயாவது கொஞ்சம் எங்களுக்கு இது இடம் பர்ஃபெக்டாக இருக்குப்பா, பழமேரிக்கு நம்பி வரலாம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க, அரசாங்க சர்டிஃபிகேட். நீ யார் ஆரம்பித்தாலும் அந்த ஊருடைய அரசாங்க சர்டிஃபிகேட் இருக்கணும். ஒரு பெரிய பேனர் கட்டி அதில் அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு வர மக்களுக்கு காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஆந்திராவாகட்டும், தமிழ்நாடாகட்டும், இந்தியாவில் கொண்டு வாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் வயசானு குடிச்சுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஆம்புலன்ஸ்லாம் ஆம்புலன்ஸில் ஓயன்னு ஆம்புலன்ஸ் நின்று அவங்களுக்கு மருந்து தராங்க. உண்மையிலேயே அந்த ஆம்புலன்ஸில் ஆள் இருக்காங்களா? இவங்களே செட் பண்ணி வர வைக்கிறாங்களா நம்புறதுக்காக? பல குழப்பங்களுக்கு இது. ஏங்க, அன்னை தெரசாவே சந்தேகப்படலாங்க. அன்னை தெரசாவுடைய சொந்தக்காரன் தான் இன்றைக்கி எவ்வளோ வேலை பார்த்துருக்கான், எத்தனை வேலை பார்த்து, எத்தனை சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறான், அறுத்து குழந்தைங்களை சாப்பிட்ருக்கான், மனுஷனு குழந்தைங்கள. நம்புறது யாரை நம்புறது?